ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளுக்கா உமக்கு சோத்ரம் 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 ஆண்டவரே. நீ நல்ல காலவெளிக்காம சோதரிக்கிறோம், மெதுதிக்கிறோம், மெதுதிக்கிறோம், மெதுதிக்கிறோம். உண்மை எங்கள் போயிட்டு ஆண்டவரே, எங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அப்பா. அதிசயங்களை எங்களோட வாழ்க்கையில செய்து வருகிறவரே உமக்கு சோதரம். கண்மணியை போல எங்களை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்ப்பா. உம்மை சோதரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, நல்ல கால வெளிக்காம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகால வெளியிலே ஒரு சமூகத்திலே கூடி வரும்படியாக கர்த்தாவே ஒரு சிலராய் எங்களுக்கு நீ உதவி செய்தபடி நான் உங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே எங்களுடைய சபையாய் குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தி இந்த நாள் முழுவதும் வெற்றி நாளாய் தேவன் எங்களோட வாழ்க்கையை மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே சோத்ர ஆண்டவரே. ஒரு சில நாட்களாய் சபை ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் அங்கே இங்கே வெறும் துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க ஆளுகள் செய்வீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களோட தேவையையும் கர்த்தர் சந்தித்தபடியாக செபிக்கிறேன். மனம் சோர்ந்து போய் கவலையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆறுதலையும் விடுதலையும் கொடுத்த இந்த நாள் கர்த்தர் வெற்றியோடு அவர் ஆண்டவரே சிறக்க செய்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த காலவேளை ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. பாடல் பகுதிகளும் ஜெபங்களும் செய்திகளும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளை தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகங்களை அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் கேட்டபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த காலவேளையிலே எங்களோட ஆராதிக்கும்படி இணைந்திருக்கிறதான எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறும். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. சேனை கர்த்தர் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நடுவே பெரிய
நாயகன் வெற்றி தருகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான கால வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சோதரா, தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் சில சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் கூட அருமையான சாட்சிகள் நாம் கேட்க போகிறோம். கடந்த 3-4 மாதங்களாக இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை சுருக்கமாக நம்மத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இப்பொழுது முதலாவது விக்டோரியா டீச்சர் அவர்கள் வந்து சுருக்கமாக என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என்னை சாட்சியை வைத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் ஸ்தோத்திரம். உலகம் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து வருவதற்காக நான் ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். இந்த லாக்டவுன் என்பது மிகவும் பயங்கரமான ஒரு கட்டம். ஆனாலும் ஒரு பக்கம் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த லாக்டவுன்னால என் குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக, ஏன்னா நேற்று சொல்லிட்டாங்க சுருக்கமாக, ஐயா நான் சுருக்கமாக தான் ஏன் சொல்வேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட. அதனால் இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தர் எங்களை இத்தனை மாத காலமாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. வருமானம் குறைவான இருந்த போதிலும் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய மளிகை பொருள் எல்லா பொருள்களையும் ஆண்டவர் அந்தந்த நேரத்திலே கர்த்தர் என் தேவைகளை பரத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். ரெண்டாவது, எங்கள் கணவர் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார். ஏன்னா காலையில் 5 மணி சர்வீஸ் நம்ம போடணுன்னே அவர் போய் படுத்துக்கு வராங்காட்டின்னு பார்த்தா இல்லை, என் கூடவே உட்காந்து என்ன செய்கிறாரு, அவரும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, குடும்ப ஜபம் தொடர்ந்து நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நான் டியூஷன் எடுக்கிறதுனால ஜபம் வைக்க முடியாது, நேரம் எப்போ நேரம் ஜபிப்போம். ஆனால் இப்போ ராத்திரில படுக்கும்போது இப்போ ஆனால் பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வேத வசனம் இப்போ வாசித்து நடத்த முடியாது. இந்த நேரத்தில் கர்த்தர் அதை தொடர்ந்து செய்து வருகிறார். அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த இன்சூரன்ஸ் என் வண்டி மருமகன் வண்டிக்காகவும் என்னுடைய
மகளுடைய பலவீனம் கடந்த நாளிலே மிகவும் பலவீனப்பட்டது. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்தார். என் கணவரும் பலவீனம் அடைந்தார். அதரும் நான் அழுது ஜெபித்தேன், ஆண்டவரே மகளுடைய போராட்டம் எப்படி இருக்குது, என் கணவருடைய போராட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் அழுது ஜெபித்தேன். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் மகளுக்கும் சுகத்தை கொடுத்தார், என் கணவருக்கும் சுகத்தை கொடுத்தார். எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்தித்தார். இம்மட்டும் நடத்தி பாராட்டின என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே திருவு செய்தார். சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியணையும் கர்த்தர் சிறு சாட்சியாக நிறுத்தியதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒரு 3 மாதங்களாகவே இந்த லாக்டவுன் பீரியடில் யாரையும் சந்திக்க முடியாத சூழ்நிலையில், எங்கேயும் வெளியில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ சில நாட்களாக நம்ம வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கு. கடந்த மார்ச், ஏப்ரல், மேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தால் சம்பளம் கிடைக்காது. ஆனால் என்னுடைய ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் எங்கள் தாளாளர், எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார் எங்களுக்கு முழுசாகவே சம்பளம்லாம் கொடுக்கறதுக்கு எங்கள் பிரின்சிபல் சார் மூலமாக அதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்களில் கேள்விப்பட்ட போது நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கல, பாதி தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது என்கிற வசனத்தின்படி ஆண்டவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உண்மையாகவே போதுமானவராய் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டு தேவைக்கு உண்டான காரியங்கள்லாம் வெளியில் போய் வாங்கிட்டு வருவதற்கு கடந்து செல்வோம். என்னதான் நம்ம சோப் போட்டு கையை கழுவுனாலும் அது ஒரு பாதுகாப்பை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய உள் மனசுக்கு சரி பரவாயில்ல, கை கழுவிட்டு சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொள்ளலாம். நம்ம உண்மையாகவே செய்யணும்னா ஒவ்வொரு முறையும் வெளியில் போயிட்டு வரும்போதெல்லாம் குளிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் நாங்கள் குடும்ப ஜெபம் வீட்டில் செய்யும் பொழுது இரவு உறங்குவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் 2 டிராப் எண்ணெயும் ஜெப எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணி அதை நாங்கள் கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி கபசுர நீர் எல்லாமெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இப்போ தான் சமீபத்தில் தான் ரொம்பவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. இதை குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு. ஆனால் அதுக்கு முன்பு இருந்தே பார்த்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்புறம் வீட்டை சுற்றின்னு தெளிச்சிட்டு நாங்கள் உறங்குவோம். ஆண்டவருடைய ரத்தம் தான் எங்களுக்கு ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக இருந்து எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து எங்களை வழிநடத்திட்டு வரார். இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவர், இம்மட்டும் எங்களை வழிநடத்தக்கூடிய கர்த்தர் இனியும் எங்களுக்கு வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே கர்த்தர் உங்களையும் வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தான் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் செபிக்கலாம். அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா காலகட்டத்தில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலை இழந்தவர்களாய் ஸ்தோத்திரம், அடுத்த நேரம் ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் அநேகர் பிரச்சனையின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக உலகமெங்கும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று வியாதியிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விடுதலையை தரும்படியாக ஆவில ஏவப்பட்ட சகோதரிகள் யாராவது சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இரக்கத்திலே ஐஸ்வரியமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நான் நன்றியோடு Thank you, Lord. சோதரம் இந்த நாளில சுவாமி, இந்த கொரோனா என்ற வியாதினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் மறித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. அதுவுடைய நாமத்தை மூத்தம் எதை கேட்டாலும் நிறைவேற்றும் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படாதபடி, யாருக்கும் எந்த கெடுதல் ஏற்படாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தமிழகத்திலும் சென்னை பட்டினத்திலும் மற்ற எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட வியாதி பெருகிருக்கிறது என்று அப்பா நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் பிரசன்னம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சுற்றி சிறுமை கொண்டு அப்பா மக்களுக்கு விடுதலை தருவதியா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே சுவாமி. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து மக்களை விடுதலையாக்க மனவிறங்குங்க அப்பா. இந்த குற்றம் குறைகள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து மக்கள் மீது மனவிறங்கி இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீ பாதுகாக்க முடியாது. நாங்கள் வாழ்கிற பகுதியை பாதுகாக்க முடியாது ஆண்டவரே. நாமத்தினால அப்பா மறுபடியும் நாங்கள் கேட்கிறோம்.
பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. மறுபடியும் இப்படிப்பட்ட செய்திகள் நாங்கள் கேட்காதபடி ஒரு தெய்வீக சமாதான தேசத்திலே காணப்பட என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாள் தேவ செய்திக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசித்த வேத பகுதி இன்னும் சில சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் இதை பற்றி சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் சொன்னதான அருமையான பிரசங்கங்கள், பல விஷயங்களை ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் வித்தியாசமாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சில விஷயங்களை சுவிசேஷகர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் அதை பதிவிடுகிறார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை மற்ற எல்லா சுவிசேஷகர்களும் ஒன்று போல அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் ஏன் ஆவியானவர் அப்படி கொடுத்திருக்கிறார்? சில விஷயங்களை ஒரே ஒரு சுவிசேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பார். இப்போ காணா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அற்புதம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அது யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே அப்படி பல சந்தர்ப்பங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் தான் சில விஷயங்கள் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய காரணம் என்ன? அதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் மீண்டும் மீண்டுமாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியில ஆண்டவர் சொல்கிறதான ஒரு விஷயம் என்னவென்றால், பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆமென். பலவானை என்ன செய்ய வேண்டும்? முந்தி கட்ட வேண்டும். சோத்ரம், பைண்ட் த ஸ்ட்ராங் மேன் என்று அதற்கு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பலவான் என்று சொல்வது யாரை குறிக்கிறது என்றால் பிசாசை குறிக்கிறது. பலவான் என்று சொல்வது யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. பலவானை முந்தி கட்டினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கட்டினது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவனுடைய கையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட முடியும், அல்லது அவனுடைய கொள்ளை பொருளை நாம் பங்கிட முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். பிசாசானவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவ ஜனத்திடமிருந்து அவன் பிடுங்கிக் கொண்டு போனான், திருடி கொண்டு போனான். ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர் பலவானை முந்தி கட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அதே போல பலவானாகிய பிசாசை முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். தென்கொரிய தேசத்துல பாஸ்டர் பால் யாங்கிச்சோ என்கிறதான ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்திலே பெரிய சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிகவும் குறைந்த எண்ணிக்கையில், உதாரணமாக சொல்ல போனால் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மாமியாரும் மட்டும்தான் இருப்பாங்களா ஆராதனைக்கு, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. 2-3 பேரோடு கூட அவர் தொடங்கினார் தன்னுடைய சபையை. ஆனால் நீண்ட வருடங்களாக சபையில ஆத்துமாக்களே வரவில்லையா. மிகவும் அவர் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் ராத்திரியில அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய பாம்பு தன்னை வளைப்பதை அவர் உணர்ந்தார். ஆமென். ஒரு பெரிய பாம்பு தன்னை அப்படியே வளைப்பதை, தன்னை நெருக்குவதை அவர் உணர்ந்தார். உடனே அவர் எழுந்து தன்னுடைய பெட்ரூம்ல உள்ளதான அந்த லைட்டை போட்டு பார்த்த பொழுது ஒன்றுமே இல்லையா, பாம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. உடனே கொஞ்ச நேரம் அவர் எல்லாம் தேடி பார்த்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை
ஏதோ சொப்பனம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார், மீண்டும் படுத்து விட்டார், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு. கொஞ்ச நேரத்தில் அவர் உறங்க ஆரம்பிக்கும் பொழுது மீண்டுமாக அதே அனுபவம், அதே பாம்பு அவரை சுற்றி வளைத்து நெருக்குகிறதை அவர் பார்த்த பொழுது மீண்டும் ஓடி போய் லைட்டை போட்டு பார்த்தார், பாம்பை காணவில்லை. அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், இது உண்மையான பாம்பல்ல, பெரிய பாம்பாகிய வலுசர்ப்பமாகிய பிசாசினுடைய கிரியைகள் தான் என்பதை உணர்ந்தவராக அவர் அன்றைக்கு இரவிலே தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த பாம்பை கட்டி ஜெபித்தார், ஆண்டவரே இனி இந்த பாம்பு என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, ஆமென், பிசாசினுடைய கிரியைகள் என்னுடைய ஊழியத்திலே தடை பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர் கட்டி ஜெபித்தார் பாருங்க. அதற்கு பிறகு அந்த பாம்பு அவருடைய வாழ்க்கையில வரவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 2 பேர் 3 பேர் இருந்த அவருடைய சபை லட்சங்களாய் பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஜெபமே பேராயுதம். ஆமென். நம்மை கட்டி கொண்டிருக்கிற பிசாசினுடைய கிரியைகளை நாம் முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் விட்டு விடுகிறபடியினால் தான் அவன் நம்மை என்ன செய்து கொள்கிறான், இறுக கட்டி கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன், கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே பிசாசானவன் நம்முடைய கைகளை கட்டும் பொழுது, நம்முடைய கால்களை கட்டும் பொழுது, நம்முடைய வாய்களை கட்டும் பொழுது, நம்முடைய பொருளாதாரத்தை கட்டும் பொழுது, ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் அந்த பிசாசை கட்ட வேண்டும். அல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய கொள்ளை பொருளை நாம் பங்கிட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் படித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படிப்பட்டதான கட்டுகள் நமக்கு விரோதமாய் வருகிறது, பிசாசினுடைய கிரியைகள் வருகிறது என்பதை ஆவியானவர் பவுலின் மூலமா இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் பலப்பட்டால் தான் பலவான என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அல்லேலூயா. நம்ம பலவீனமா இருந்து பலவான என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனிதன், ஒரு விரோதி உங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும் பொழுது நீங்க முதலாவது உட்கார்ந்து யோசிக்கணும்னார். அல்லேலூயா. அவனோடு போரிடுவதற்கு நமக்கு பலன் இருக்கிறதா, அவனை எதிர்கொள்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நீ உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் பிசாசானவன் போராடுவதற்கு அவன் எப்பொழுது ரெடியாக இருக்கிறான், போராடிக்கொண்டே இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஆகவே கடைசி காலத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்கள், பலப்படுங்கள். நீங்கள் பலப்பட்டால் ஒழிய பலவானை கட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனன் பலவீனன் என்று சொல்லிக்கொண்டே இராதீங்கள். அல்லேலூயா. பலவீனன் தங்களை என்று என்னவென்று சொல்ல வேண்டுமா, பலவான் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிதியோனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தில் அந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறது. கிதியோன் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு விரோதமாக வருகிற மீதியான் கூட்டத்தார்கள் பலவான்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் கிதியோன் குடும்பத்தாரும் ஸ்தோத்திரம் நன்றாக கோதுமை விளைவித்து அதை அறுவடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது திடீரென்று மீதியானியர்கள் சத்துருக்கள் வந்து அதை எல்லாம் கொள்ளையடித்து விடுவார்கள். ஆமென். ஆனால் கிதியோன் என்ன செய்தான் தெரியுமா, ஒரு நாள் ராத்திரி யாருக்கும் தெரியாமல் அவனுடைய களத்துல ஸ்தோத்திரம் போரடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வயலிலே விளைந்த கோதுமைகளை காப்பாற்றும்படியாக, பிசாசினுடைய கையிலிருந்து, எதிரிகளுடைய கையிலிருந்து அதை மீட்டுக் கொள்ளும்படியாக அவன் யாருக்கும் தெரியாமல் அவன் போராடி அங்கே களத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் என்ன செய்கிறார், வருகிறார். வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட. அவன் சொல்றான், நான் ஒன்னும் பராக்கிரமசாலி கிடையாது. அவன் தன்னை எப்படி நினைத்துக் கொண்டிருந்தான், பலவீனன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் சொல்றான், நான் இஸ்ரவேல் ஜனத்திலே சிறிய கோத்திரம், எங்க குடும்பம் சின்ன குடும்பம், எங்களோடு கூட கர்த்தர் இருந்தார்னா ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஆகவே நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களால் இந்த மீதியானியரை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று அவன் தன்னை குறித்து எடை போட்டிருந்தான்.
தன்னை குறித்து அவன் குறைவாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாவியானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் பலவீனன் என்று உங்களை சொல்லிக் கொண்டாதிருங்கள். சோத்ரம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பலவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் பலவானை கட்டக்கூடிய பலம் உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமையில சத்துவத்தில நீங்கள் பலப்படுங்கள். ஆமென். ஏன் பலப்பட வேண்டும்? ஏன் நாம் பலவானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அநேக விதமான போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எத்தனை விதமான போராட்டம் இருக்குன்னு பாருங்க, எத்தனை விதமான கூட்டம் இருக்குன்னு பாருங்க நமக்கு விரோதமா. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற மாம்சமும் ரத்தமும் மாத்திரம் அல்ல. ஏன் மாம்சமும் ரத்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது நம்ம மாம்சமும் ரத்தமுமே நமக்கு விரோதமா போராடு. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரியவன் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனா மாம்சத்துல விழுந்து போயிடுறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்கிறார். நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தாலும் தீயவையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணம் நம்முடைய மாம்சத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சிலர் எப்ப பார்த்தாலும் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராடுகிறதே பழக்கமா போச்சு. வேற அவங்களுக்கு போராட்டத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா இதுகளோடய மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சொந்த மாம்சத்தோட போராடுறது, சொந்த ரத்தத்தோட போராடுறது. ரத்தத்தோடுனா என்ன தெரியுமா? ரத்தத்தோடு பிறந்த உடன்பிறப்புகள், அல்லேலூயா, சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு விரோதமா போராடுறோம். ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லை. அதை விட பெரிய போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. 4 விதமான சேனைகளை குறித்து அங்க சொல்லப்படும். என்னென்ன விஷயம் சொல்லுங்க? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களில் பொல்லாத சேனை. அல்லேலூயா. 4 விதமான கூட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். இது கண்ணுக்கு தெரியாத கூட்டம். ஆமென். என்னைக்கா நீங்க பார்த்திருக்கீங்களா? வானமண்டல பொல்லாத ஆவியின் கூட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா? அந்த சேனையை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை அருமையானவர்களே. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த போராளிகளும் உண்டு, கண்ணுக்கு தெரியாத போராளிகளும் உண்டு. இன்னைக்கு நம்ம கொரோனாவோட போராடிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் காலராவோட போராடணும், மலேரியா கூட போராடணும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டில் காலரா வந்துட்டா நமக்கு என்ன செய்யும்? தெரியும். சிம்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கொரோனா வந்தா ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டீங்க? தெரிய மாட்டீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு விரோதி, யாரிடத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆகவேதான் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த விரோதிக்கு விரோதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடணும். இன்னைக்கு கொரோனாக்கு விரோதமா நம்ம எப்படி போராடுறோம்? ஸ்தோத்திரம். அருமையான பொருளை வாயை கட்டுறோம், கையை கட்டுறோம், ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் கட்டிடுறோம். அவ்வளவுதானே? ஸ்தோத்திரம். ஒன்னும் ஓப்பன் கிடையாது. இன்னைக்கு சில பேர் பாருங்க, அது நர்ஸ் மாருங்க, டாக்டர் மாரு பாருங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? பிசாசு அட்டாக் பண்ணிடக்கூடாது, அல்லது கொரோனா அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி மேல இருந்து கீழே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருந்து என்ன செய்யறான்? பாதிக்கப்படுறான். அல்லேலூயா. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான டாக்டர்கள், ஸ்தோத்திரம், அவ்வளவு பாதுகாப்பா இருந்தும் பலவிதமான மருந்துகள், பலவிதமான காரியங்களை தங்களுடைய கையில வைத்திருந்தாலும் அந்த விரோதிக்கு விரோதமாக அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஜெயிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிறதான விஷயம் என்ன? எப்பொழுதும் மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாயை மூக்கை என்ன செய்து கொள்ளுங்கள்? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்க கண்ணாடியை கூட போட்டுக்கோங்க. கண்ணு வழியா கூட என்ன வரும்? சோத்திரம், கொரோனா உள்ள போயிடும்.
கையை க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம். உண்மைதான் அருமையானவர்களே, அதெல்லாம் நம்ம செய்யத்தான் செய்யணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், மாஸ்க் போட சொன்னா சில பேர் கழுத்துல போட்டு போறான் மாஸ்கை, சில பேர் தலையில போட்டு போறான், ஆமா, சில பேர் தாடியில வச்சுக்கிறான். அருமையானவர்ல அங்க கவர் பண்றதுக்கு அல்ல. ஸ்தோத்திரம். நம்முடைய மூக்கு வழியா உள்ள போயிரும், நம்முடைய வாய் வழியா உள்ள போயிரும். ஸ்தோத்திரம். நம்ம வெளியே போகும் பொழுது மாஸ்க் இல்லாம போக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அதே போல கண்ணுக்கு தெரியாத ஸ்தோத்திரம் அநேக பிசாசனுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் விழித்திருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பலவான் நமக்குள் வந்து விடாதபடி நாம் எதிர்த்து போராட வேண்டும். அல்லேலூயா. மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டிலே 3 விதமான பொம்மை வச்சிருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன பொம்மை? குரங்கு பொம்மை வச்சிருந்தார். 3 குரங்கு பொம்மை. ஒரு குரங்கு என்ன செய்யும்? இன்னைக்கு கொரோனா வந்த பிறகுதான் நம்ம எல்லாம் மூடுறோம், அவர் அப்பயே மூட சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒரு குரங்கு என்ன செஞ்சுக்கிறது? வாயை மூடிக்கிறது. இன்னொரு குரங்கு கண்ணை மூடிக்கிறது. இன்னொரு குரங்கு காதை முடிக்கிறது. ஏன் சொல்லுங்க? கொரோனா உள்ள வரும்னா இல்ல, தீயவனை பேசக்கூடாது, தீயவனை பார்க்க கூடாது, தீயமான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது என்பதற்காகத்தான் அதை அவர் வைத்திருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை பேசாதே, தீயவைகளை என்ன செய்யாதே, கேட்காதே. நீ அதற்கு தூரமாயிரு, அதற்கு விலகி இரு, அதை விட்டு ஓடு. அல்லேலூயா. சோதர உன்னை நீயே காத்துக்கொள், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். ஏனென்றால் நீ போராட வேண்டியவன், நீ பலவானாய் இருக்கிறாய். மற்ற எந்த சக்தியும் உன்னுடைய பலத்தை அழித்து விடக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான நோய் எதிர்ப்பு சக்திகளை கூட்டிக்கொள். எப்பொழுதும் போராடுவதற்கு ஆயத்தமாயிரு. அல்லேலூயா. இதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆவியானவரும் அதைத்தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆகவே நீங்கள் விழித்திருங்கள், ஆகவே நீங்கள் பலமுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நம்மை பலவான் கட்டி போடாதபடி அவனை முந்தி நாம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியம் வந்த பிறகு நம்ம போராடி ரொம்ப பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, இன்றைக்கு நம்மள உள்ள காலகட்டத்தில் நடக்கிறதான சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அறிவுரை சொல்லுகிற, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற டாக்டர்கள், போலீஸ் அதிகாரிகள், ஸ்தோத்திரம், மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் இப்பொழுது அதிகமாய் பாதிக்கப்படுகிறார். தெரியுமா உங்களுக்கு? சோதரம். சமீபத்தில் நான் கேட்டேன், ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு நியூஸ், 40 டாக்டர்கள் ஒரே நாள்ல பாதிக்கப்பட்டாங்க. நம்ம சென்னையில் எத்தனை டாக்டர்கள்? 40 டாக்டர்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு நோயாளிகளோட அவங்க போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த வியாதியை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் அவங்களே அது தாக்கிருச்சு. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாம் மிகவும் விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி, அல்லேலூயா, ஜே அன்பழகன் என்கிறவர், அவர் இந்த கொரோனா வியாதியில மரித்து போனார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் அதற்கு விரோதமாக அவர் போராட முயன்றார், ஆனாலும் ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. நீங்கள் நானும் இன்றைக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொரோனாவுக்கு மாத்திரமல்ல, பிசாசனுடைய கிரியைகளை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வாசிங்க அருமையானவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து விடுதலை கிடைக்குமா? சோத்ரம். நம்மை நாமே காத்துக்கொண்டால், பலவானாய் இருந்தால் நாம் பலவானை முந்தி கட்ட முடியுமா என்று நாம் கேட்போமே. ஆனால் அதற்கு வேதம் பதில் சொல்லுகிறது. வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஏசாயா 49, 24, 25. பராக்கிரமம் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியால் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பாத்தீங்களா கேள்வி? நம்ம கேட்கிற மாதிரியே வேதம் கேட்குது. என்ன கேட்குதுங்க? பராக்கிரமம் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்து விடுதலையாக்கப்படும். கேள்விக்கு பதில் வந்துருச்சுங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்துல கொரோனா பலவானா தான் இருக்கிறது, பிசாசு பலவானா தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கும்.
விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பராக்கிரமத்தினால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, பெரிய பலமுள்ள பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே. ஏன் ஐயா, நான் பராக்கிரமசாலியே இல்லை, அவன் பயந்தாங்கொல்லின்னா நம்ம அவனுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்றது பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை மாம்சத்துல பலவீனவராக இருக்கலாம், ஆனால் ஆவியில நாம் பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொன்னான் அல்லவா 23ஆம் சங்கீதத்துல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பிசாசு ஒன்று நம்மை செய்ய முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளாக நாம் கடந்து போனாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கடந்த கால சம்பவங்கள் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதி நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அருமையான அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய மார்பலை சாய்ந்து கொண்டிருந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு மாத்திரம் ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்திருந்தார். ஒரு முறை ஸ்தோத்திரம், டொமிஷியன் சக்கரவர்த்தி அப்போஸ்தலனாகிய யோவானை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து ஸ்தோத்திரம், அவனை எரிகிற அக்கினி கொப்பரையில ஸ்தோத்திரம் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிற அந்த கொப்பரைக்குள்ளாக தூக்கி போட்டாங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மீனை நல்லா எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது போட்டா என்ன ஆகும்? அப்படியே நல்லா வறுவலாயிரும், அப்படித்தானே? ஆனா யோவானை தூக்கி எங்க போட்டாங்க? எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் பண்ற மாதிரி ஸ்தோத்திரம் யோவான் நீந்திக்கிட்டு இருந்தான். ஆமென். டொமிஷியன் ஆச்சரியப்பட்டு போனான். இவனை கொல்லவே முடியாது போல் இருக்கு, ஆனா அது இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்குதுன்னு சொல்லி அவனை உடனே நாடு கடத்திட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பத்மு தீவுக்கு நாடு கடத்தினாங்க. அருமையானவர்களே, பத்மு தீவுங்கிறது அந்த காலத்துல நம்ம இந்திய தேசத்துல அந்தமான் தீவு மாதிரி ஸ்தோத்திரம், கைதிகளை எல்லாம் அங்க கொண்டு அடைச்சிருவாங்க. அந்த ஊர்ல வேற ஜனங்களே இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கே பாம்பும் மிருகங்கள் தான் இருக்கும். அங்க சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருக்காது. ஸ்தோத்திரம். அங்க போய் போடப்பட்டவங்க கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாங்க, தனிமையிலே செத்து போயிருவாங்க, அல்லது பூச்சி மிருகம் கடிச்சு செத்து போயிருவாங்க. ஆனால் யோவான் அங்கே போய் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல படித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய நாளிலே பத்மு தீவில என்ன செய்தான்? ஆவிக்குள்ளானான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் மாம்சத்துல பலவீனமாய் இருந்தாலும் ஆவியிலே பலமுள்ளவனாய் இருந்தான். ஆகவே ஆவியிலே அவன் களி கூர்ந்த பொழுது, ஆவியிலே ஆராதித்த பொழுது ஸ்தோத்திரம், அங்கே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அங்கே அவனுக்கு தேவ தரிசனங்கள் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். மீண்டுமாக சுகத்தோடு அவன் எருசலேமுக்கு வந்தான். எபேசுல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா. தீர்க்காயுசா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போனான். ஒரு தேவனுடைய மனிதனுடைய மரணம் பிசாசினுடைய கையில அல்ல, கொரோனாவுடைய கையில் அல்ல, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ பலவானை முந்தி கட்ட முடியும். ஹல்லேலூயா. நீ பலவானை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். ஆகவே ஹல்லேலூயா. அன்றைக்கு யோவானை போல அநேக பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் நான் எடுத்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திர அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரனை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர்ல வல்லமையான ஊழியக்காரர் ஸ்தோத்திரம். அவர் அங்கே மெலித்தா தீவுக்கு போறாரு. மெலித்தா தீவுல போய் அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, குளிரா இருக்குது, கொஞ்ச நேரம் குளிர் காயலான்னு சொல்லி ஸ்தோத்திரம் விறகு மூட்டி சில பேர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்தான். தானும் போய் என்ன செய்யலாம்னு நினைச்சாரு? விறகு மூட்டி குளிர் காயலான்னு நினைச்சாரு. அப்படி விறகு அள்ளி தீக்குள்ள போடும் பொழுது ஒரு விஷ பாம்பு என்ன பண்ணிட்டான்? அவருடைய கையில கடிச்சிட்டு தொங்குதான். ஸ்தோத்திரம். அந்த தீவுக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, அது பயங்கரமான விஷ பாம்பு. ஸ்தோத்திரம். அது ஒருத்தரை கடிச்சிச்சுன்னா என்ன செய்ய முடியாது? உயிரோட இருக்க முடியாது. எல்லாம் நினைச்சாங்க. ஸ்தோத்திரம். அவன் துடி துடிச்சு செத்து போவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வாயில நுர தள்ளிடும், அவன் அவ்வளவுதான். பாரு, கடலுக்கு தப்பிச்சு வந்தான். கடல்ல எத்தனையோ நாள், 14 நாள் ராத்திரி பகலா அவங்க என்ன செஞ்சாங்க? போராடினாங்க. அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த தீவுல வந்து பாம்புட்டு என்ன செஞ்சிட்டான்? மாட்டிட்டான். பள்ளி விடல பாத்தியா?
எங்க போனாலும் இவனை விரட்டிட்டே வந்திருக்குன்னு யோசித்தாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில, அவர்கள் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற வேலையில பவுல் என்ன பண்ணானா? கைய உதறிட்டு போயிட்டு இருந்தானா. அல்லேலூயா. கைய உதறிட்டு அவன் போய் குளிர்காயத்தை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் வேறு சிந்தை உள்ளவனானார்கள். அல்லேலூயா. இவன் சாதாரணமான ஆள் அல்ல. அல்லேலூயா. தேவ மனிதன். அல்லேலூயா. எல்லாம் கரங்கள் விட்டு அல்லேலூயா சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ சில நேரங்களில் பிசாசு உன் கையை பிடிச்சாலும் சரி, அல்லது பிசாசு உன்னை தூக்கி என்ன கொப்பரையில போட்டாலும் சரி, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தூசி மாதிரி உதறிட்டு போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், எப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஆனால் அவனுக்கு விரோதி, கண்ணுக்கு தெரிந்தவன் அங்கே இருக்கிறான். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு முன்னால்தான் இருக்கிறான். யாரு? சவுலு. அல்லேலூயா. ஈட்டியும் கையுமா இருக்கிறானா. அல்லேலூயா. எப்ப குத்துவவனு ரெடியா இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, எத்தனை முறை சவுல் அவனை கொல்ல நினைத்தாலும் தாவீதை கொல்ல முடிஞ்சா? கொல்ல முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்தில் இருந்தான் தாவீது. கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்னான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே சவுலால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எத்தனையோ முறை போராடி பார்த்தான். ஈட்டி அவருக்கு நேரா எரிஞ்செறிஞ்சு பார்த்தான். வலை போட்டு தேடினான். ஒரு தெள்ளு பூச்சி மாதிரி இருக்கிற அந்த தாவீதை ஸ்தோத்திரம் வனாந்தரத்திலே வலை போட்டு தேடினான். ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இன்னைக்கு உங்களை என்னை கர்த்தர் பாதுகாக்கிறார். எவ்வளவு விரோதிகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட பராக்கிரமசாலியாகி இருக்கிறார். ஆகவே நீ பலவானை கட்டுவதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. ஜெபத்திலே போராடு. அல்லேலூயா. எப்பொழுதும் அவனுக்கு எதிராக நீ பேசிக்கொண்டே இரு. அல்லேலூயா. பிசாசை என்னை விட்டு ஓடிப்போன்னு சொல்லு. அல்லேலூயா. பிசாசை உன்னிடத்துல, நீ என்னிடத்துல வருவதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல். அல்லேலூயா. அப்படி நீ டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்தா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். விசுவாசமே உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பிசாசு நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாலேயே பிசாசை நம்ம கூப்பிட்டுருக்கோம். நுணலுந்தன் வாயால் கெடும் அப்படின்னு என்ன தெரியுமா? தவளை பேசாம உள்ள உட்காந்துருக்கும், பாம்பு பேசாம ரோட்ல போய்கிட்டு இருக்கும். ஆனா அந்த தவளை என்ன செய்யுமா? கூப்பிடுமா, நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன். பார்த்துருக்கு, இந்த மழை காலத்துல பார்த்துட்டு தவளை சும்மாவே இருக்க கையா கையாக்கு கத்துக்கிட்டே இருக்கும். சும்மா வீட்டில் உறங்கிக்கிட்டு இருக்கிற பாம்பு கூட என்ன செஞ்சிடும்? முழிச்சு வந்துடும். ஏன்டா அவன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு பிசாசு நம்ம கிட்ட வரலைனாலும் அவன் என்ன செய்யறோம்? கூப்பிடுறோம். நான் பலவீனேன், நான் பலவீனேன், நான் சீக்கிரமா விழுந்துருவேன், நான் சீக்கிரமா பாவம் செஞ்சிருவேன், எனக்கு இங்கதான் பாஸ்டர் ப்ராப்ளம், எனக்கு இதுல தான் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் வீழ்ச்சி வருது, நான் இதுல தான் பாஸ்டர் ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு நம்மளே என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் பலவீனத்தை பறைசாற்றாத. அல்லேலூயா. உன் பலத்தை சொல்லு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. நீ என்னை கீழே விழத்தள்ளினாய், ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? தூக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இந்த கால வேளையில? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவானை நீ முந்தி கட்டுவதற்கு நீ ஆயத்தமாயிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 71:7 வாசிங்க. சங்கீதம் 71:7. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, ஆனால் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருந்தேன். அல்லேலூயா. அநேகருக்கு நான் எப்படி ஆனேன்? ஒரு புதுமை போலானே. என்னையா ரொம்ப புதுசா இருக்கு ஐயா, ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு மற்றவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரியா பேசலாம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய். இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, இவ்வளவு வீழ்ச்சி வந்துச்சு, ஆனாலும் இவன் ஒரு புதுமையா இருக்கிறாயா. மற்றவங்க மாதிரி இல்லை. மற்றவங்கன்னா இந்நேரம் இணைஞ்சிருப்பாங்க, ஊரை விட்ட ஓடி இருப்பாங்க. மற்றவங்கன்னா ஊழியத்தை விட்ட ஓடி இருப்பாங்க. மற்றவங்கன்னா பின்மாறி போயிருப்பாங்க. ஆனா இவன் ஒரு புதுசா இருக்கிறானே, நம்ம புதுமை தான். அல்லேலூயா. ஏன்? அதுக்கு என்ன காரணம்னா கர்த்தர் நம்மளோட, அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அதைத்தான் சொல்றான். ஸ்தோத்திரம். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஒரு புதுமையா காட்சி, நீங்க பழஞ்சோரா இருக்காதீங்க. அவன் அது பழைய கதை தான். பழைய குருடி
கதவை திரடின்னு ஒரு பழமொழி இருக்கு. அல்லேலூயா. பழைய குருடி கதவை திரடின மாதிரி இவன் அவனே பழைய கேஸ் தான் அப்படின்னு சொல்லாதீங்க, மத்தவங்க சொல்ல விடாதீங்க. அல்லேலூயா. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே. அல்லேலூயா. ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் பலவானை முந்தி கட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் என்னுடைய உறுதியாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். நான் பலவீனமாய் இருந்தாலும் அவர் என்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் பாட்டு பாடணும். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்ன செய்யாதே, பயந்து விடாதே, பயந்து ஓடி விடாதே, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தீங்கு உன்னை ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகவே நீ எப்பொழுதும் தயாராயிரு. போராடி யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகங்களை செலுத்துவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் உயிர் மரவில் இருக்கிறவனுடைய ஸ்தோத்திரம் 6ஆம் சரணத்திலிருந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் நான் நோக்கி கூப்பிடும் வேலையிலோ என்னை தப்புவித்தே முற்றுரைப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றுரைப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஜெபிக்கலாம். ஓ பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே கேட்டதான வார்த்தைகளை ஒரு முறை கூட நினைவு கூறுவோம். ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டுவதற்கு கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. பராக்கிரமசாலியாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆவியினால் பலப்படுத்துவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே பலவான்களாய் அவர்களை மாற்றுவீராக. எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்தி போடுவீராக. சோர்வுகளை அப்புறப்படுத்தி போடுவீராக. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் உம்முடைய ஜனத்திற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, காணிக்கை தசமபாகங்களை செலுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நேரிலேயும் வந்து தங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெறா நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நூறத்தனையாய் அமுக்கி கொண்டு சரிந்து விழும்படியாய் உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பயங்கரமான ஆண்டவரே, பஞ்சத்தின் நாட்களிலே ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் இல்லாத இந்த காலகட்டங்களிலே சோத்திர விலைவாசிகள் கூடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உம்முடைய ஜனத்தை நீர் போஷிப்பீராக. பஞ்சத்திலே தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொரோனாவினால் மற்றும் பலவித வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஓ
ஒவ்வொருத்தருக்கு விடுதலை கட்டெடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரையா, இந்த வார பிறந்த நாள் காண்கிற, திருமண நாட்களை காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே யாவரையும் பேர்பெறாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.